தண்ணி கேன் தூக்கி இதுக்கெல்லாம் டியூ கட்டினாங்க தெரியுங்களா உங்களுக்கு? தண்ணி கேன் தூக்குவீங்களா 3 மாடிக்கு? ஒருத்த கமெண்ட்ல கேட்டிருந்தா அப்பா வாங்கி கொடுத்தாரா அம்மா வாங்கி கொடுத்தாரான்னு. டேய் போடா தம்பி, தண்ணி கேன் தூக்கி இருக்கியாடா. ஸோ ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் அ டிக்கேடுங்க, எவ்வளோ நாள் ஆச்சு மக்களே. நமக்கு இந்த வருஷம் நியூ இயரில் இதுதான் 2வது வீடியோ. இதுதான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் வீடியோவாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் வந்து அப்படி நினைக்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த வண்டி தாங்க. ஆமாங்க மக்களே, கிட்டத்தட்ட இந்த வீடியோவை பற்றி, இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நான் வந்து இந்த வண்டி வந்து சொல்ல எனக்கு சிரிப்பு தாங்க வருதுங்க. எத்தனை வருஷம் மக்களே, கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 நாட்களுங்க. 2000 நாட்கள் இந்த வண்டி என்கிட்ட இல்லை மக்களே. நான் வந்து இது 2019 வாங்கினேன் இந்த வண்டியை. இப்போ பார்த்தீங்கன்னா 2025 வந்துச்சு. இந்த வண்டியோட கதை, இந்த வண்டியோட லைஃப் ஸ்டோரி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக ஷேர் பண்ண போகிறேன். எல்லாத்துலேயும் என்னோட ஃபேமிலி இஷ்யூலாம் நிறையா வரும். இந்த வீடியோவில் பண்ணணுங்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான். என்கிட்ட இந்த வண்டி போயிருச்சு, இந்த வண்டி அவன் வித்துட்டான்டா, அவன் இந்த வண்டியை வீட்டிலலாம் விற்க சொல்லிட்டாங்க, வீட்டில் வித்துட்டாங்க, அப்படி இப்படின்னு நிறையா பேச்சு. அதுக்கு எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற விதமாக தான் இந்த வீடியோ. இந்த வழியில் வந்துட்டோமா, நம்ம வந்து ட்ரக் பார்க்கிங்கே போய்க்கலாமா? ட்ரக் பார்க்கிங்கே போய்க்குவோம். எஸ் மக்களே, இந்த வண்டி நான் விற்கலாம் இல்லை. சூப்பராக இருக்குங்க R15 V3. பார்த்தீங்களா, ஹேண்டில் வரலாம் வாபிள் ஆகுது. இதை நிறுத்திட்டு தெளிவாக பேசுவோம். இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. நம்மளோட R15 V3 வெர்ஷன் 3ங்க. 2019 ABS மாடல், ஃபஸ்ட்டு மாடல். அதுக்கு முன்னாடி நான் ABSல தான் வந்துச்சு. நான் வந்து வண்டியை பார்க்கும்போது ABSல இதுதான் திருப்பூர்லேயே வந்து ஃபஸ்ட்டு பிளாக் கலர் வண்டிங்க. ஏன் வண்டி பார்த்தீங்களா இல்லை, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வண்டியோட ஷேப்பு. அந்த வைசர் போட்டதுக்கப்புறமே இன்னுமே வண்டி வந்து சூப்பராக இருக்குங்க. அண்ட் மக்களே, இப்போ வாங்க நம்ம வந்து வளவளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ அதெல்லாம் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்லலை. இந்த வண்டி வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கி அந்த வண்டி வந்து என் கையில் வந்து இல்லாமல் போயிடுச்சு. 5 வருஷமாக என் கையில் இல்லை. இப்போ திருப்பி வந்து ரிட்டன் ஆகிருக்கு, என்கிட்டயே வந்துருச்சு இந்த வண்டி என்கிட்ட. ஏன் வந்து என்கிட்ட இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த வண்டியை வந்து எங்கள் வீட்டில் வந்து லாக்டவுன் டைமில் வந்து அடமானம் வச்சுட்டாங்க. ஏன் அடமானம் வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு சண்டை. எங்கள் அப்பா இப்போ என் கூட இல்லை, எங்கேயாவது இருந்து நான் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் தான் வச்சிட்டாரு. எதுக்காக வச்சாருன்னா, என் கூட ஒரு சண்டை, எனக்கும் எங்கள் டேடிக்கும் ஒரு சண்டை. என்ன சண்டைன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் நாய்க்குட்டி போட்டுருந்துச்சுங்க. அந்த நாய்க்குட்டி வந்து நான் அவருக்கு தரல. அந்த தரலைங்கிற கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. என் வண்டி எடுத்துகிட்டு போய் நாய்க்குட்டி தரோன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருந்தார் தெரியுங்களா, அவருக்கு என் வண்டியை வச்சு பணம் கொடுத்துட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னா லாக்டவுன் டைம் மக்களே, யார்கிட்டையுமே இப்போ காசே இல்லை. எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து ஒரு கம்பெனி ஓன் பண்ணுறாரு, திருப்பூரில் கார்மெண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கார். அவருக்கு வந்து லாக்டவுன் டைமில் வந்து அவங்ககிட்ட வேலை செய்கிற லேபர்ஸ்க்கு வந்து வேஜஸ் போடுற காசு இல்லை, சரிங்களா? வேஜஸ் போட காசு இல்லாதப்போ நம்ம பரம்பரை தான் வள்ளல் பரம்பரையாச்சு. நம்ம கிட்ட கேட்கும்போது நம்ம டேடி வந்து இதை கொடுத்துட்டாருங்க. இதை கொடுத்து 30,000 ரூபாய்க்கு, இதை கொடுக்கல, இதை வந்து 30,000 ரூபாய்க்கு அடமானம் வச்சு 35,000 ரூபா அவர் காசு கொடுத்துட்டாரு. அந்த 35,000 ரூபா ஏன்னா இப்போ வந்து 1 லட்ச ரூபா கட்டி இந்த வண்டி திருப்பி வச்சுருக்கீங்க. ஆமாம் மக்களே, ரொம்ப 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 கஷ்டங்க. 1 லட்ச ரூபா கட்டி இந்த வண்டி R15 திருப்புறதுங்கிறது. ஐயோ, இதுக்காக நான் படாத பாடுபட்டேங்க. நான் இந்த வண்டியே இல்லாதப்போ நான் 3 வருஷம் டியூ கட்டினேங்க. இதுக்கு 6,000 மாதங்க டியூக்காரன் வீட்டுக்கு வந்து நின்றுவான். வண்டி எங்கேனாலும் கேட்பானுங்க. வண்டியே எங்கள் வீட்டில் இல்லை, காசும் இல்லை அப்போதைக்குலாம் லாக்டவுன் டைமில் பார்த்தீங்கன்னா எங்கள் டேடிக்கு வேலை இல்லை, மம்மிக்கு வேலை இல்லை, நான் காலேஜு, ஒன்றுமே பண்ண முடியல மக்களே.
வீட்டில் ₹1 காசு கிடையாது. அப்போல்லாம் என் டியூக் தான் எனக்கு சோறு போட்டுச்சு. அதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி அடமானத்தில் இருக்கா, இந்த வண்டிக்கு திருப்புறதுக்கு தனியாக காசு வேணும். இதுக்கு வட்டி மேலே வட்டி வட்டி மேலே வட்டின்னு போட்டு 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 ₹1,00,000 வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட ₹1,10,000 எங்ககிட்ட கேட்குறானுங்க இந்த வண்டியை திருப்புறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன, ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை வந்து வண்டிக்காரனே வச்சுக்கிறேன்ட்டான். எனக்கு ஐ மீன் காசு கொடுத்தானுங்கள, அவனாலே அந்த வண்டியை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டானுங்க. எங்களுக்கு நீங்கள் காசுலாம் தர வேணா, அந்த வண்டியை அப்படியே நாங்கள் வச்சுக்கிறோம், காசுக்கும் வட்டிக்கும் கலைஞ்சிருச்சு அப்படின்ட்டானுங்க. ஐயோ முடியாதுட்ட மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 20,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. நான் வந்து 18,000 கொண்டு போய் நிறுத்தினேன். 1500 கிலோமீட்டர் அவனுக்கு ஓட்டியிருக்கானுங்க மக்களே. வாங்க டாபிக்குள்ளே போவோம். அவனுக்கு வந்து வண்டியை வந்து நானே வச்சுக்கிறேன்னு வேறு சொல்லிட்டானுங்க. நானே வச்சுக்கிறேன்னு சொன்னோன்னே வாய்ப்பே இல்லை, எனக்கு இந்த வண்டி தந்தே ஆகணும், நீங்கள் எனக்கு தந்துடுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்டு வாங்கி, காசு நீங்கள் எப்போ கையில் வருதோ சொல்லுங்கள், ஆனால் அப்போ வண்டி வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. எங்கே நின்றுருந்துச்சுன்னே தெரிலங்க அந்த வண்டி. அதுக்கப்புறம் தாங்க இப்போ நான் உங்களுக்கு அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன், வண்டி எந்த கண்டிஷன்லேருந்து நாங்கள் போய் வண்டி எடுத்துகிட்டு வரோன்னு சொல்லி. இதெல்லாம் நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலங்க. தேங்க் காட் வண்டி திரும்பி வரணும்னு நான் நினச்சே பார்க்கல சத்தியமா. ஏன்னா வந்து காசு வரும்னு நான் நினச்சி பார்க்கல. எல்லாமே மிராக்கிள்ஸ் தான். ரொம்ப நாள் கனவுங்க இந்த வண்டியில் ஒரு வீடியோ போடணும்னு சொல்லி. இப்போ தான் அதுக்கெலாம் வந்து டைம் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த வண்டியை வந்து நான் பழசு நான் எப்படி வச்சுருந்தனோ அதே மாதிரியே நான் இதை வந்து ஆல்ட்ரு பண்ணி இப்போது அதே மாதிரி வந்து இதுக்கு ஸ்டிக்கர்லாம் பண்ணி வைசர்லாம் போட்டு சூப்பராக இருக்குங்க. R15 பார்க்குறதுக்கு. இருங்க இந்த ஸ்ட்ரெச்சில் ஒரு அடித்து பார்ப்போம், இந்த ஸ்ட்ரெச்சில் எவ்வளோ தான் போகிறான்னு. டயர் வேறு இல்லை நம்ம வண்டியில். கையிலே கீழ் போட்டாச்சு. ஏன்னா போமாட்டீங்களா, போடா டே தம்பி. நிறைய ஹைப் கொடுத்து வச்சிருக்கேன்டா, போடா டே. சும்மா அப்போதைக்கு ட்ரை பண்ணதுக்கு 150 வருதுங்க. பரவாயில்ல. பொதுவாக R15 V3னாலே வந்து பீப்புள்ஸ் ஃபேவரட்டுங்க. ஏன்னா இந்த வண்டியோட லுக்கு, இந்த வண்டியோட ப்ரைஸிங்கு ஃபஸ்ட்டு வந்தப்போ ₹1,50,000 தாங்க இருந்துச்சுங்க. சரிங்களா, ரொம்ப வந்து இதில் ஹைப்லாம் பண்ண வேணாம். ₹2,00,000 அதெல்லாம் இப்போ தான் வந்த புதுசில் எப்படி தெரியுமா இருந்துச்சு இந்த வண்டி. ஒரு காலத்தில் நீ எப்படி இருந்தால் தெரியுமா பங்காளி, அந்த மாதிரி தாங்க. 2018 இந்த வண்டி லான்ச் பண்ணதுக்கப்புறம் சரிங்களா, அதுக்கு முன்னாடி வந்து லெகசியில் இருந்த டியூக் 200, RS 200, NS 200 இது எல்லாமே இந்த வண்டி வந்து இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த வண்டியை திரும்பி பார்த்தாங்க. ஏன்னா இந்த வண்டியில் இருக்க ஒரு டெக்னாலஜி, அந்த வேரியபிள் வால்வ் ஆக்சுவேஷனுங்கிற ஒரு டெக்னாலஜி, அந்த வேரியபிள் வால்வ் ஆக்சுவேஷனுங்கிற டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் தான் புதுசாக கொண்டு வராங்க. கார்ஸ்லலாம் மேக்ஸிமம் வந்து அந்த வால்வ் டெக்னாலஜி வந்து அந்த எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஆர்பிஎம்முக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு வால்வ் ஓப்பன் ஆகி பெட்ரோல் ஃப்ளோ வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் வந்து காரில் தான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம யமஹா தான் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க பைக்ஸில். அதில் வந்து அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் ஜாப்பனீஸ் பிராண்டுக்கு. இது தெரியாத இந்தியன் பிராண்ட்ஸ்லாம் வந்து இதை குத்தம் சொல்லிட்டு இருக்கானுங்க. வந்து இவனுங்க விட்டு நல்ல வண்டி விடக்கூடாது. இருங்க இண்டஸ்ட்ரி இதில் எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். ஃபிஃப்த்தில் பாருங்க, ஃபிஃப்த்தில் எவ்வளோ போகிறான். ஃபிஃப்த்தில் 138. வண்டியில் ஃப்ரண்ட் டயர் இல்லைங்க, கான்ஃபிடென்ட்டாக ஓட்ட முடியாது. ஃப்ரண்ட் டயர் இருந்துச்சுன்னா வைங்களா இன்னுமே வந்து பக்காவாக போகலாம்.
அடிக்குதுங்க ஆப்போசிட் எக்ஸாஸ்ட். அதுவும் இல்லாமல் டிராஃபிக் வேறு கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. அதான் கண்ணு கட்டின தூரம் ஃபுல்லாக வண்டியாக தான் இருக்குது. ஃபுல்லாக வண்டி தான். இந்த ரோட்டில் ஓட்டினா நம்ம மாட்டிடுவோம். நம்ம ரிவ்யூ மட்டும் எடுத்துக்கலாம். 2000 நாள் கழிச்சு இந்த வண்டி இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுறதே பெருசுங்க. என்ன சொல்கிறீங்க மக்களே? இதுக்கு இப்போ செலவுன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன செலவு பண்ணியிருக்கேன்னா, டிஸ்க்கு பிளேட் 2, செயின் ஸ்ப்ராக்கெட் 1, இன்ஜின் ஆயில் 1 லிட்டர், ஏர் ஃபில்டர், ஆயில் ஃபில்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன, பேட்ரி, த்ராட்டில் பாடி கிளீனிங், ஃபியூயல் பம்பு, மொத்தமாக 10,000 ரூபாங்க. இதுக்கும் 10,000 ரூபாய் நம்ம வண்டி முடிச்சாச்சு விலைய. டியூக்குக்கு இதுக்கு ரெண்டுத்துக்குமே ஒரே இடத்துல தான் சர்வீஸ் விட்டேன். ஒரே இடத்துல அவன் தம்பி வந்து கம்மி விலையிலே முடிச்சு கொடுத்தான். பரவாயில்ல தம்பி, சூப்பர்ரா ராம அப்படின்னு சொல்லி கோடி கும்பிடு போட்டு வண்டியை தூக்கிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. ஏன் இந்த வண்டி வந்து பீப்புள்ஸ் ஃபேவரட் பைக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே அவ்வளோ சீக்கிரம் இந்த வண்டியில் கீழே விழுவே மாட்டாங்க. மற்ற வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், சும்மா ஆச்சு பசங்க கீழே விழுந்துருவாங்க. நம்ம பசங்க ஏதோ ஒன்று ஸ்லிப் ஆகும், என்ன வேணால் ஆகும். இந்த வண்டியில் வந்து எதுவுமே ஆகாது. 2 டயர், மற்ற வண்டியில் இருக்க அதே 2 டயர் தான் இருக்குது. இந்த வண்டியில் இல்லாத மற்ற வண்டியில் இல்லாத ஒன்று இந்த வண்டியில் இருக்க கண்ட்ரோல். சரிங்களா? அந்த ஹேண்ட்லிங், நீங்கள் என்னதான் நீங்கள் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக நீங்கள் போய் கண்ட்ரோல் பண்ண முடியல, மற்ற வண்டியில் போய் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா இந்த வண்டியில் அது ஆகாது, மெஜாரிட்டி ஆகாது. நீங்கள் சடனாக போய் குத்துனா மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் வந்து ஆகும். நீங்கள் முன்னாடியே ஜட்ஜ் பண்ணி கரெக்டான இடத்துல பிரேக் அடித்து நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டினீங்கன்னா இந்த வண்டி மாதிரி போகிறதுக்கு ஒரு வண்டியே கிடையாதுங்க. ஏன்னா எவ்வளோ கிரிட்டிக்கலான ரோட்ஸ்லேயும் நம்ம இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணிடலாம் மற்ற வண்டியை கம்பேர் பண்ணுறதுக்கு. ட்ராக் மிஷினுங்க, சிம்பிளாக சொல்ல போனால் இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ட்ராக் மிஷின். நான் வந்து இந்த வண்டி 1,58,000 ரூபாய்க்கு தாங்க வாங்கினேங்க. இப்போ வந்து 250க்கு விற்கிறானுங்கன்னா அதில் குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்கானுங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்கானுங்க. இந்த வண்டியை பற்றி பேசுகிற பிராண்ட்ஸில் ஏதாவது ஒரு பிராண்ட்ஸில் வந்து அந்த வண்டி ஏதாவது இருக்கா? 200cc சொல்கிறேன். என்னங்க இதுக்கப்புறம் என்னங்க மூடி மறைச்சு பேசிட்டு, பஜாஜ் தாங்க இவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வண்டிக்காரனுங்களா. V3 வச்சிருந்தா அவன் வந்து V3 கண்ணி. என்னடா டே பேசுறீங்க? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வண்டி பிடிக்கும்டா. இப்போ உனக்கு என்எஸ் பிடிக்குதா? எனக்கும் பிடிக்கும். சரியா? என்எஸ் ஓட்டுறவனோட தான் எனக்கு பிடிக்காது. மற்ற வண்டி வந்து அவனுக்கு தான் நம்ம பெரிய புளுத்தி மாதிரி பேசுகிறானுங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப தப்புடா தம்பிங்களா. டே எல்லா வண்டியுமே வண்டி தான்டா. அதுக்கு ஒரு டிவிஎஸ் எக்ஸல் எடுத்துக்கோங்க, அதுவும் வண்டி தான்டா. எதையுமே ஹேட் பண்ணாதீங்கடா. சரியா? எதையுமே ஹேட் பண்ணாதீங்க. 2 வீலர்ரா, இது ஒரு எமோஷன்டா. 2 வீலர்னாலே எமோஷன், அப்படி வச்சுக்கோங்கடா. ஏன்டா டே இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமாடா? இதெல்லாம் இது கூட தெரியாமல் நீங்களா என்னடா பைக் ஓட்டுறீங்க டே தம்பிங்களா. அப்புறம் மக்களே, இந்த வண்டி ஏன் ஹேட் பண்ணுறாங்கன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்க. இந்த வண்டியோட கண்ட்ரோல்னால தான் இந்த வண்டிக்கு வந்து அதிக ஹேட் ஆகுது. மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி வந்து எல்லாருமே வந்து எடுத்து ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. மற்ற வண்டியை வந்து சின்ன ட்ராக் கம்பேர் பண்ணி இந்த வண்டி தான் அதில் முன்னாடி போகுது. காரணம் அந்த VVA டெக்னாலஜி இதில் கொடுத்துருக்க ஏரோடைனமிக் ஃபேரிங்ஸு ப்ளஸ் லைட் வெயிட். இந்த வண்டி இவ்வளோ லைட் வெயிட்லேயும் இந்த வண்டி வந்து வாபிள் ஆகாமல் போகுது. அதுக்கே வந்து இந்த வண்டிக்கு வந்து நம்ம வந்து சல்யூட் பண்ணணுங்க. அப்புறம் வீலிங் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இந்த வண்டியை. ஒரு 20 bhp தாங்க இந்த வண்டி. 20 bhpக்கு இப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? 20 bhp வச்சுட்டு அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் கேட்ட வண்டி இந்த வண்டிங்க. அதனால தான் இந்த வண்டிக்கு வந்து ஓவர் ஹேட்டுங்க வெளியில். பெரிய பெரிய ரைடர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த வண்டி பிடிக்குங்க. பெரிய பெரிய ரைடர்ஸ் மீன்ஸ் அந்த ட்ராக்லலாம் ஓட்டுறாங்க தெரியுமா, அவங்க தான் பெரிய ரைடர்ஸு. ட்ராக்ல ரேசஸாக இருக்காங்களா, அவங்களுக்குலாம் இந்த வண்டி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த வண்டியோட ஷேப் அப்படி, இந்த வண்டியோட ஷேப்பு, இந்த வண்டியோட ஸ்ட்ரக்சரு, இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸு, இந்த மூணையும் வச்சு தான் வந்து இந்த வண்டியோட எஜிலிட்டி எப்படி இது பர்ஃபார்ம் பண்ணுது. இத்தினூண்டு வண்டி இவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது, எப்படி இது இவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் வந்து நார்மல் பீப்புள்ஸுக்கு தெரியாது. ட்ராக்கில் ஓட்டுறவங்களுக்கு அவங்கள கேட்டிங்கன்னா இந்த வண்டியை பற்றி புட்டு வைப்பாங்க. இந்த வண்டியில் ஒரே ஒரு ட்ராபேக்னால் எனக்கு அந்த சின்ன ஃபோர்க்கு தாங்க. அந்த ஃபோர்க்லேயுமே இது வந்து நல்லா
சூப்பரான ஸ்டெபிலிட்டியை கொண்டு வந்து நமக்கு தருது. இருந்தாலும் வந்து இப்போ வந்திருக்க V44க்கு மட்டும் இதுக்கு ஏற்றணும்னு வைங்களேன், அவ்வளோதாங்க. இந்த வண்டியை வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஹில் ரேஸ்லலாம் வந்து இந்த வண்டியோட பவர் மட்டும் தான் இதில் ட்ராபேக்கு. கொஞ்சம் வந்து பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பிரேக்கெல்லாம் இதில் குறைய சொல்லக்கூடாது. குறை சொன்னால் தப்பு போட்டுக்கணும். இப்படி குறை சொன்னால் அது வந்து நமக்கு குறை சொன்னால் அது வந்து பாவம்.